பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் குஷ்பு சுந்தர் நம்மளோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். மேம், இந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்கு, திமுக அரசு தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன மாதிரியான குற்றங்கள் நடந்திருக்கு, எவ்வளவு குற்றங்கள் இந்த 5 வருடங்கள்ல நடந்திருக்கிறதா நீங்க சொல்றீங்க? இல்ல, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது, பெண்களுக்கான 33%, குழந்தைங்களுக்கு அகேன்ஸ்டாக 66%, டோட்டலா பாக்ஸோ கேசஸ் மோர் தென் 100 இருக்கு. டொமெஸ்டிக் வயலன்ஸ் கேசஸ் உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 80% அதிகமா இருக்கு. எல்லா இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 4 வயசு குழந்தை இருக்கட்டும், இல்ல ஒரு 70 to 80 year old மூதாட்டி இருக்கட்டும், எங்குமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. யார் எப்போ வேணாலும், ஒரு பள்ளிக்கூடத்துல பாதுகாப்பு இல்லை, கல்லூரியில பாதுகாப்பு இல்லை, தெருவில் போயிட்டு இருக்கும்போது பாதுகாப்பு இல்லை, பஸ்ல போயிட்டு இருக்கும்போது பாதுகாப்பு இல்லை, மெட்ரோல போயிட்டு இருக்கும்போது பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கே இருக்கு? இன்னைக்கு தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு எங்க இருக்கு? ஒரு பெண் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஐயோ சாமி வீட்டுக்கு நல்லபடியா வந்தா போதும்னா, ஒரு 5 நிமிடம் ஒரு பெண் திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகுதுன்னா அப்படியே பதறி போய் எல்லா தாய்மார்கள் இன்னைக்கு தமிழகத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது தமிழகத்துல பெண்களுக்கு எதிரான எந்த கொடுமைகளும் நடக்கல சொல்றதும் தவறு இல்ல. கனிமொழி அவர்கள் சொன்ன மாதிரி நிறைய கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகுது, அதனாலதான் உங்களுக்கு அதிகமா தெரியுது, அது சொல்றதும் தவறுதான். முதல்வர் கூட பாதுகாப்பான மாநிலம் தமிழகம் தான் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. யார் சொல்லிட்டு இருக்காரு? முதல்வரும் சொல்றாங்க, திமுக இருக்காரு. நீங்க குறிப்பிட்ட அதான் சொன்னேன், அது மணிரத்னம் படத்தோட டயலாக் தான். தேவாக்கு ஒன்னும் ஆகல, யார் சொன்னா? தேவாவே சொன்னா. அதுதான் மணிரத்னம் சார் படம் பார்த்துட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். தமிழகத்துல பெண்களுக்கு எல்லா பாதுகாப்பு இருக்கு. யார் சொன்னா? நானே சொன்னேன். அவர் அந்த ரேஞ்சில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் கண் திறந்து வெளியில பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். தினமும் உங்க நியூஸ் பேப்பர்ஸ்ல வருது, உங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், தமிழகத்துடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்ஸ் என்ன இருக்கு அது படிச்சீங்கன்னா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், அதே மாதிரி குழந்தைங்க, போதைப் பொருட்கள் அண்ட் டாஸ்மார்க் ஒரு எல்லா இடத்துலயும் கள்ளச்சாரம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடத்துலயும் கள்ளச்சாரம் விற்கும் போது பாத்தீங்கன்னா பின்னணியில யார் இருக்காங்க? எல்லா திமுக காரங்க தான் இருக்காங்க. இன்னைக்கு டாஸ்மாக் தெருக்கு தெரு நீங்க டாஸ்மாக் இருந்து வச்சிருக்கீங்க. அதே மாதிரி பள்ளிக்கூடம் இருக்கட்டும், கல்லூரி இருக்கட்டும், எல்லா வாசலையும் குழந்தைங்களுக்கு 8வது 9வது கிளாஸ் படிக்கிற குழந்தைங்களுக்கு போதைப் பொருட்கள் ஈஸியா கிடைக்குது. அது எப்படி கிடைக்குதுன்னு நாங்க கேட்கிறோம். அப்போ பசங்க எங்கதான் அனுப்புறது? எங்கே அனுப்புறது பசங்களை? பெண்கள் எங்கதான் போறது? பள்ளிக்கூடத்துக்கு போனா பாதுகாப்பு இல்ல, கல்லூரிக்கு போனா பாதுகாப்பு இல்ல. அப்போ பெண்கள் எங்கே போறது, குழந்தைங்க எங்கே போறது சொல்லுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எப்படி வெற்றி வாய்ப்பு தமிழகத்தில் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும், அதாவது மதுராந்தகத்துல நம்மளுடைய மதிப்புக்குரிய பிரதமர் அவர்கள் வரப்போது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு எந்த போட்டியும் இல்ல அப்படின்னா திமுக காரங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பிரதமர் அவர்கள் அந்த மேடையில கூட்டணியில இருக்கிற அத்தனை தலைவர்கள் ஒன்னா நிற்கும் போது பயந்துட்டு பெண்களுக்கு நாங்க எல்லாம் பண்ணி கொடுக்கறோம், எல்லா சலுகைகள் பண்ணி கொடுக்கறோம், 1000 ரூபாய் கொடுக்கறோம், இது பண்றோம் அது பண்றோம்னா எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. சோ அந்த பயம் அவங்களே காட்டி கொடுத்துக்கிறாங்க எங்களுக்கு. சோ எங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு நாங்க சொல்றதை விட அவங்க பயத்துல வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னா எங்களுக்கு தெரியுது. இந்திய கூட்டணியை விட தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்துல முன்னாடி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நான் சொல்றேன், இந்த இந்திய கூட்டணி எங்க இருக்கு? இன்னைக்கு காங்கிரஸ் திமுக அடிச்சிட்டு இருக்காங்க. எங்களுக்கு நீங்க ஆட்சிக்கு வந்தாக்கா எங்களுக்கு பவர்ல எங்களுக்கு பங்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பவர்ல பங்கு தர முடியாத சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பிச்சை எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒரு மரியாதை இருக்காது. காங்கிரஸ் இன்னைக்கு அந்த நிலைமையில இருக்கு. நீங்க ஏற்கனவே போன தேர்தலில் 1000 விளக்கு தொகுதியில போட்டியிட்டீங்க. இந்த முறையும் அந்த தொகுதியில போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல தொகுதி மாத்துறீங்களா? நான் எந்த முடிவு பண்ணல. போட்டியிடுறேனா இல்லையா அதை முடிவு பண்ண வேண்டியது நான் இல்ல. அப்படி வாய்ப்பு கொடுத்தாலும் அது தலைமை தான் வாய்ப்பு கொடுக்கணும், தலைமை தான் முடிவு எடுக்கணும். இந்த தேர்தலில் குஷ்பு போட்டியிடுறாளா இல்லையான முக்கியம் கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறணும். அதுவும் பாஜக எந்தெந்த தொகுதியில நிக்கிறாங்களோ அத்தனை தொகுதியில வெற்றி பெறணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். அதுக்கு குஷ்பு இருக்காளா இல்லையான முக்கியம்